அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம். நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம். நமக்கு மாதந்தோறும் 2 பிரதோஷங்கள், இல்லை ஒவ்வொரு மாதமும் நமக்கு நிறைய பிரதோஷம், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்படி ஒவ்வொரு கிழமைக்கான பிரதோஷங்கள் நம்ம எவ்வளவோ கொண்டாடியிருப்போம், வழிபட்டிருப்போம். ஆனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் தவற விடவே கூடாதுங்க. அப்படி தவற விட்டால் நம்ம இனி திருப்பி அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஏன்னா இந்த வருடத்தில் ஃபுல்லாக நமக்கு சனி மகா பிரதோஷம் கிடையாது, இனி அடுத்த வருடம் தான் இருக்குது. அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷ நாளாக கருதப்படுது. சிவனுடைய அருள் நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் சனி தோஷங்கள் நமக்கு ஏதாவது இருக்குன்னா, 7 சனி, கண்டக சனி, அப்படி எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலுமே அந்த எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு இருக்குது. நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், நம்ம சொல்லுகின்ற 5 முக்கியமான பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளாச்சும் நீங்கள் கோவில்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக சிவனுடைய அருள் கிடைக்கும். நம்முடைய குடும்பமானது நல்லபடியாக சுபிக்ஷங்கள் அடையும். வேண்டிய விஷயங்கள் வேண்டியபடியே சிவனுடைய அருளாலே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னென்ன, நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நாளுடைய சூக்ஷ்மங்கள் என்னங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விரத நாட்கள், விசேஷ நாட்கள் தவிர சில சக்தி வாய்ந்த நாட்களும் இருக்குங்க. இதை நம்ம தெரியாமல் தவற விட்டுட்டோன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய அற்புதமான நாள் வரத்துக்கு நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ நாளானது நமக்கு ஏன் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நமக்கு இந்த 2026 மட்டுமே 2 முறை மட்டும்தான் சனி பிரதோஷம் வருது. ஒன்று ஏற்கனவே ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சனி பிரதோஷம் நமக்கு நாளை ஜூன் 27 வரவிருக்கு. அதுக்கப்புறமேட்டு 2026 முழுக்க முழுக்க சனி பிரதோஷம் நமக்கு வரவே இல்லைங்க. அதற்கு அடுத்த சனி பிரதோஷம் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னா 2027 ஜூலை மாதம் 17 அன்னைக்கு தான் வருதான். அதனால் நம்ம ஒரு வருஷம் நம்ம இனி காத்திருக்கணும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க. பொதுவாகவே நம்ம சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவனையும் சனீஸ்வரனையும் வழிபடுறதன் மூலமாக 7 சனி, இல்லை ஜென்ம சனி, இல்லாட்டி கர்ம வினைகள் ஏதாச்சும் இருக்குது, தோஷங்கள் இருக்குன்னா அது எல்லாமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவனை போய் நம்ம தரிசனம் பண்ணோன்னா தொடர்ந்து 120 வருஷம் பிரதோஷ வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்குங்கிறது தான் ஆன்மீகத்துடைய நம்பிக்கை. சிவனை சனிக்கிழமையில் பிரதோஷ காலத்தில் நம்ம வழிபடுறதன் மூலமாக பாவங்கள் எல்லாம் நீங்கும், புண்ணியங்கள் சேரும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் சிவனுடைய தீவிரமான பக்தர். சனி பிரதோஷம் அன்னைக்கு ஈசனை நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு சனி பகவானை நம்ம வழிபட்டோன்னா சனியால் ஏற்படுகின்ற அந்த தடைகள், மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது, பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக தீரும். நம்முடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, இல்லை எந்த தசை நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, பிரதோஷம் அன்னைக்கு அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் இருக்கீங்க, இல்லை வெளியில் வேலைகள் இருந்தால் கூட அந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு எப்படியாச்சும் நீங்கள் சிவனுடைய ஆலயத்துக்கு போய் நம்ம சிவனை வழிபட்டாலே போதுமோ எல்லா விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக நமக்கு தீருங்கிறது தான் ஒரு ஐதீகம். இந்த நாள் முழுக்க நமக்கு சிவனுடைய நாமங்களை சொல்லி நம்ம வழிபடுறதுங்கிறது விசேஷம். சிவனுக்கான அஷ்ட விரதத்தில் ஒன்று தான் பிரதோஷ விரதம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த திரையோதசி திதியை நமக்கு சிவனுடைய வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்கிறோம். அந்த திரையோதசி திதி மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் தான் பிரதோஷ காலம். இந்த காலம் நமக்கு எப்படி அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு விசேஷம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சனி மகா பிரதோஷமானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாள் நம்ம போய் கோவிலில் போய் சிவனை போய் வழிபட்டிங்கன்னா நீங்கள் 5 வருஷம் சிவன் கோவிலுக்கு போய் சென்று வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாளை தப்பி தவறி கூட நீங்கள் யாருமே நாளைக்கு தவற விடக்கூடாதுங்க.
நாளைய தினம் நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், அதுவும் குறிப்பாக சிவன் சொன்னாலே நமக்கு அபிஷேகத்துடைய பிரியர் தான். நமக்கு நிறைய அபிஷேகங்கள் நாளைக்கு சிவனுக்கு நடக்கும் பார்த்தீங்களா. அதுவும் சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு இந்த குறிப்பிட்ட 5 பொருட்களை நீங்கள் சிவன் கோவிலுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ பூஜைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்கும். நமக்கு நினச்சது எல்லாம் நடக்கும். குடும்பத்தும் நல்லபடியாக செழிப்படைஞ்சு நம்ம என்ன மனசில் வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்களும் நடக்கும். நம்ம மனசு கஷ்டங்கள் எல்லாமே சிவனை கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாரு. இந்த பிரதோஷன் அப்போ நமக்கு நந்திக்கும் நடக்கும் அபிஷேகம். அப்போ நந்திக்கும் சரி, நமக்கு சிவபெருமானுக்கும் சரி, அபிஷேகத்துக்கு இளநீ, பசும்பால், தயிர், இந்த 3 பொருட்கள் கட்டாயமாக நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த 3 பொருட்கள் ரொம்ப குளிர்மையான பொருட்கள். எப்படி அபிஷேகம் பண்ணுறப்ப சிவனுடைய உடலானது எப்படி குளிருதோ அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக செழிப்படையும். அதே மாதிரி நந்திக்கும் சிவனுக்கும் நம்ம மறக்காமல் அர்ச்சனைக்கு வில்வங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வில்வம் சிவனுக்கு நம்ம கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷம். எது முடியுதோ நம்மளால் முடியலையோ வில்வம் அதிகபட்ச விலை ஒன்றும் கிடையாது. 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் கூட நமக்கு வில்வம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு வில்வ இலை நம்ம சமர்ப்பித்தாலே போதுமாம். நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நடக்கும்ங்கிறது தான் ஐதீகம். அதே மாதிரி சிவனுக்கான இந்த அபிஷேகங்கள், இந்த அலங்காரங்கள் இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மறக்காமல் சிவனுக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான பூ. ஆனால் நமக்கு இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு நமக்கு சிவனுக்கு ஒரு தாமரைப்பூ வச்சு வழிபடுறப்ப கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு எப்படி முடியுதோ நமக்கு விரதங்கள் நிறைய பேர் முழு நேர விரதங்கள்லாம் இருப்போம். காலை முதற்கொண்டு நமக்கு சாயங்காலம் வரைக்கும் கோவில்களுக்கான அபிஷேகங்கள் முடிஞ்சு அந்த எல்லா வழிபாடுகள் முடிச்சதுக்கப்புறமேட்டு ராத்திரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு உடல் தகுதி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் நம்ம சிவனை நினச்சி மனசார விரதங்கள் இருந்தோன்னா 120 சனி பிரதோஷ விரதங்கள் இருந்த பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நாளைய தினம் அபிஷேகத்துக்கான பொருட்கள் பால், இளநீர், நமக்கு தயிர், அதோடு கூட இந்த தாமரைப்பூ, வில்வம், இதில் இந்த 5 பொருட்களை உங்களுக்கு என்ன முடியுதோ நீங்கள் 5மே தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு விஷயமாச்சும் நீங்கள் நாளைக்கு சுவாமிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். சிவபெருமானுடைய முழு அருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். நிறைய குடும்பத்தில் நமக்கு இந்த ஜாதகத்தில் இந்த தசை கரெக்டாக இல்லை, புத்தி கரெக்டாக ஒழுங்காக வரலை, அப்படின்னு நிறைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்ருப்போம் நம்முடைய கர்ம வினைகளால். அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகள் தீர்வதற்கும் அந்த தசா புத்தி நல்லபடியாக எல்லாமே மாறி நல்லபடியாக நமக்கு சுபிக்ஷங்கள் அடைஞ்சு குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இது மாதிரி சனி மகா பிரதோஷ நாளில் நிச்சயமாக சிவனை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சுபிக்ஷங்களும் கிடைக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை பதிவிடுங்க. சிவனுடைய அருளானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கோவிலுக்கு போகிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.